வடகிழக்கு மூலையிலேருந்து நம்ம இப்போ இதை பார்க்குறோம், தரிசனம் பண்ணுறோம். கோபுரத்துக்கு கீழே இருக்கிற இந்த 3 மாடி அது. அந்த 3 மாடி அமைப்புக்கு ஏதோ ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. நான் சொல்கிறது இந்த பகுதி. இந்த பகுதியினுடைய மேலே ஏறி பார்க்கும்போது தான் இன்னுமே வழிவராத பல்வேறு ரகசியங்கள் இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதிக்கும் இந்த இடத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம் பாருங்களேன், கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனுடைய காரணமும் தெரியல. நூற்றுக்கணக்கான ரகசியங்களையும் ஆயிரக்கணக்கான செய்திகளையும் உள்ளடக்கியது இந்த கோபுரம். மறுபடி நம்ம அம்பாள் சன்னதி கிட்ட வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது அம்பாள் சன்னதியோட கருவறை விமானம். வாங்க பார்க்கலாம். ஒரு வலம் வந்துட்டு அம்பாளை சேவிக்கலாமா? அப்படியே சுற்றி வந்துடலாம். வடகிழக்கு மூலை நம்ம உள்ளே நுழைஞ்சோம் இல்லையா, இந்த கோபுரம் முதல்ல இருக்கிறது ஃபஸ்ட்டு கோபுரம், இது 2வது கோபுரம். உள்ளிருந்து காட்சி இது. அம்பாள் கோட்டத்தை, தேவக்கோட்டத்தை சுற்றி வரோம். அம்பாளுடைய பிரகாரத்தை இப்போ நம்ம சுற்றி வரோம். ரொம்ப அமைதியாக இருக்குது. குளிர்ந்த நேரம். முன்பெல்லாம் இருட்டாக நான் பார்த்துருக்கேன் இந்த கோவிலை சின்ன பிராயத்தில். இப்போது எல்லா இடமும் விருட்சம் இருக்குது. இங்கே அசோக மரமும் வேம்பும் சேர்ந்துருக்கு. மறுபடி நந்திகேஸ்வரர் கம்ப்ளீட்டு சுற்றி முடிச்சுட்டு வந்திருக்கோம். கொடிமரம், துவஜஸ்தம்பம், அம்பாள் சன்னதிக்கு நேர நந்தி எம்பெருமானுக்கு முன்புறம். இப்போ நம்ம அம்பாள் சன்னதியோட என்ட்ரன்ஸ் வாயிலுக்கு வந்துட்டோம். தூண்களோட அமைப்பு பாருங்கள். அன்னம் இதுக்கு மேலே எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. La dame fait la photo de la danseuse. Deux danseuses en fait. Hein. Une jeune fille, une danseuse aguerrie qui apprend ou qui danse avec une jeune. இந்த மங்கையை பார்த்தீங்களா, தன்னோட நீண்ட கூந்தலை நமக்கு காட்டுறா பாருங்க. தலை முதல் அடிமுறை நீண்ட கூந்தல். ஆஹா, இந்த சிற்பிக்கு தான் என்ன ஒரு கலரேஷனை பாருங்கள்.
essayez de faire le tour. ரொம்ப அற்புதமான தூண்கள். இது அம்பாள் கருவறையினுடைய வாசல். கிட்ட போலாம். இங்கேயும் அழகான சுதை சிற்பங்கள் நினைக்கிறேன். சிற்பங்கள் எல்லாம் சுதை சிற்பங்கள் போல தான் தெரியுது. பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு.